பட்டியலினத்திலிருந்து நாம் வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்னால் பட்டியலான மக்களை வெறுத்து அல்ல. அதுதான் நிறைய பேர் திருச்சி விடுறான். இவங்க எங்கிட்ட போயிட்டாங்கன்னா, நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால நூறு சேர்ந்து அவங்களை அடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைப்பு தவறு. நான் எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவன். தேவேந்திரன் என்று சொன்னால் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் அனைவத்து செல்கின்றவன். விவசாயம் பார்த்து நாங்க மட்டுமா திக்கிறோம்? எல்லாருக்கும் தானே போடுறோம், நாங்க தானே உழைச்சு கொடுக்கிறோம், எல்லாரும் சாப்பிடதான் சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்க ஜாதி வேற்றுமை, எந்த பிரிவு பிளவு? என்றைக்கும் ஒரு மனிதன் தன் குலத்தில் எந்த குலமாக இருந்தாலும் சரி, தன் குலத்துடைய பெருமையை பரிவர்த்தமாக பட்டவர்த்தனையாக சொல்லுகிறான். அவன்தான் மனிதன். அடைமொழி வைத்து பேசக்கூடாது. பிறந்த குலத்தை பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று எல்லா சமுதாயம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் சொன்னோம், வளர்ந்தோம், இருந்தோம், இதை தேவேந்திர குல வேளராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுபோன்று பிற சமுதாயங்கள் ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வி அந்த மனதில் இடத்தில் உண்டு. எங்களுக்குள்ள பிரிவு கிடையாது, பிளவு கிடையாது. எல்லோரும் ஒருதாய் மக்கள், ஒரு பெற்றெடுத்த மக்கள் என்றுதானே நாங்கள் வினாவுகின்றோம். ஆனால் இன்னைக்கு அரசியல் சந்தாக்கள் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? பிராமணர்கள் வேறு, அவர்கள் வேறு, இவர்கள் வேறு, எஸ்சி என்று சொல்லுகிறார்கள், பிசி என்று சொல்லுகிறார்கள். இப்படி எல்லாம் பிரித்து வாழ்வது யார்? அரசியலா இல்லையா? இந்தியிலே சூழ்ச்சியிலே அகப்பட்டு சின்ன பின்னமா சிதறி கிடைக்கின்றது மக்கள். இதை தலைமை ஏற்றி தலைமை படத்தை இந்த மக்களை பிரித்து ஆளுகின்றவர்கள் ஆட்சியாளர்கள். எதையாவது பொய்ய சொல்லி போறான், பொய்ய சொல்லி மக்களிடத்தில் விஷத்தை தூய்கிறான். நல்ல செய்தியை சொல்றதே கிடையாது. ஏனென்றால் ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டு பொறுக்கிகளால் மக்களை ஏமாற்றி படைக்கின்ற கூட்டம் தான் அரசியல். ஆனால் நாம் அப்படி அல்ல. எல்லோரும் ஒரு ஒன்றை குலம், ஒருவினை தீரும். நமக்குள் கருத்து வேறுபாடு, பிளவு பிரிவுகள் கிடையாது. அப்படி இருக்கின்ற என் மக்களை பார்த்து இடைநிலைப்படுத்தும் பொழுது எப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும்? நாங்கள் அந்த வரலாற்றிலே, நாங்கள் அந்த இடத்திலேயே இல்லை. நாங்கள் பட்டியல சாதியே கிடையாது. தேவேந்திர குல வேளாளர்கள் மாற்றானுக்கு சோறு போடுகின்ற சமுதாயம், விவசாயத்தை சார்ந்த சமுதாயம். எங்களை அடிமைப்படுத்தி விட்டு சென்றார்கள் அரசியல் வாழ்க்கை. இது வெறுப்போடு நாங்கள் பேசுவோம் என்று சொன்னால், இங்கே சட்டமன்றத்திலே நமக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவர்கள் கேட்பது நியாயம் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டும். ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அங்கே திரு நரேந்திர மோடி பிரதமர்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இவர்கள் பட்டியலத்திலே வெளியே செல்லக்கூடிய தகுதி படைத்த அவருக்கு தெரியும், சரித்திரம், உண்மையான நிலைமைகள் தெரியும். அதுக்கு இப்படித்தான் முடியும். தவிர நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம திருவா கத்தினாலும் இப்படி ஒரு மேல போட்டு பேசினாலும் நிச்சயம் முடியும். ரைட்ஸ் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கு, அதே ஃபார்முலா தான் இது உண்டு. அதற்கு இந்த அரசு நமக்கு செவிசாய்க்க மறுக்கிறது என்பதை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். கடந்த முறை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பல முறை கஷ்டப்பட்டுதான் செவிசாய்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டதற்கு காரணம் மத்திய அரசிலே நான் சென்று பிரஷர் கொடுத்ததன் அடிப்படையில் தான் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கிடைத்தது. அதுபோன்று எங்காவது ஒரு நாள் தேவேந்திர குல சமுதாயம், உழைக்கின்ற சமுதாயம், விவசாய குடி சமுதாயம், விவசாய குடி மக்கள் நிச்சயமாக வரலாறு படைப்பார்கள். அது நாட்கள் கிட்டும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும்.